சுறுசுறுப்புடைய கையோ ஆளுகை செய்யும். நீதிமொழியில் வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களுடைய வருமானங்களை பெருக்க வேண்டுமானால், கடன் தொல்லைகளை மாற்றி போட வேண்டுமானால், மீதி துணிக்கைகளை எடுக்க வேண்டுமானால், சுறுசுறுப்புடைய கையோ ஆளுகை செய்யும் வேதம் சொல்கிறது. உள்ளவன் எவனோ உனக்கு கொடுத்திருக்கிறார். இல்லை 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 இல்லைன்னு பாட்டு பாடாத. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த சோம்பேறி, இந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் அந்த தன்னுடைய எஜமானை கடினமுள்ள மனுஷன் யோசிக்கிறான். அப்போ எஜமான் என்ன சொல்றாரு, சரிப்பா ஒத்துக்கிறேன், நான் ரொம்ப மோசமான மனுஷன்தான், நான் கடினமான மனுஷன்தான், வாஸ்தவம் தான், என் காசு எங்கே போட்டு வச்சுக்கலாம், பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம், எனக்கு நான் வட்டியோடு வாங்கி கொள்வேனே என்று சொல்லி, வட்டியோடு வாங்கி கொள்வேன் என்று சொல்லி அவன் அந்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை 25:30 வாசிக்கிறோம். இருளும் அழுகையும் பற்கடிப்பான நிறைந்த இடத்துல அவனை போட்டு விடுகிறார்கள். ஏங்க உங்கள் வாழ்க்கையில் இருள்? ஏன் பல்ல கடிச்சிக்கிட்டு சண்டை வந்தால் பல்ல கடிப்பாங்க, ஓடு ஒப்பாரி வைக்கிறது எப்பா பார்த்தாலும். ஏன் காரணம் என்ன? சோம்பேறித்தனம். உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் உனக்கு கொடுத்த பொறுப்பில் நீ உண்மையுள்ளவனாக நீ அங்கு எல்லா காரியங்களையும் எடுத்து நீ செய்கின்ற வேளையில் கர்த்தர் உன்னுடைய திறமைக்கு தக்கதாக கொடுக்கிறார். ஈசாக்குடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த வருடத்திலே விதை வைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான். 100-fold blessing. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கிறார். அந்த திறமையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், அதிகரித்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறேன். கொடுத்ததை நாம் அப்படியே இவ்வளோதான் கொடுத்தாருங்க, எப்படி இவ்வளோதாங்க, இதில் நாங்கள் குடும்பம் நடத்த முடியும். அவர் சம்பளமாக கொண்டாந்து தர்றாரு, கொடுத்துட்டு பிச்சு 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 வாங்கிக்கிறாரு. அந்த பிச்சு பிச்சு வாங்குறாரு, பிச்சு பிச்சு உள்ள எடுத்து வை. குறையை சொல்லி கொண்டிருக்கிறோம் நம்ம. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உனக்கு திறமைக்கு தக்கதாக கொடுத்திருக்கிறார். அதை நாம் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா? உள்ளவன் எவன் அவனுக்கு